வணக்கம். நான் அருப்புக்கோட்டை தங்கப்பாண்டி ஜோதிடர் பேசுகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்குது. இந்த கஷ்டங்களை எப்படி நாம் அதை வெல்வது என்பதற்கு ஒரு அரிய முன்னோர்கள் சொன்ன மந்திரம் தான். அது சில கோயில்களில் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு மந்திரங்கள், மூல மந்திரங்கள் இருக்கும். அதுபோன்று என்னென்னா, எங்கள் முன்னோர்கள் வழியில் சில மனிதர்கள் சொன்ன மந்திரத்தை நான் சொல்லி வருகிறேன். அது இதுவரை நான் வெளியிடல. இந்த முறை தான் இதை சொல்லணும்னு பட்டுச்சு. ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் கஷ்டப்பட்டு வருகிறாங்கன்னா, ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் வலிமையில் இருந்தாலோ, நீசம் பெற்றாலோ, இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்படுதுங்கிறது உண்மையாக தெரிகிறது. இதுக்கு சரியான தீர்வு என்னன்னா, நம்ம ஒவ்வொரு ஆலயங்களாக ஒவ்வொரு ஊர்களுக்கு எப்படின்னா, நீங்கள் அந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும், இங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லா ஜோதிடரும் சொல்கிறாங்க. நானும் அதான் சொல்கிறேன். இதில் என்ன அப்படின்னா, நம் வீட்டிலே ஒரு தெய்வம்னு சொல்லக்கூடியதை நம்ம வடங்கரையில் கன்னி தெய்வம் வீட்டில் எல்லா வீட்லையும் இருக்கும். எல்லா சாமியும் கும்பிட்டேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே செய்யலை, எல்லா கழுதையும் அப்படித்தான் இருக்குன்னு சாதாரணமாக எல்லா மனிதரும் சொல்கிறாங்க. இதற்கு என்ன அப்படின்னா, உலகத்திலே மிகப்பெரிய சக்தி என்ன அப்படின்னா, அருமையான சக்தின்னு சொல்லக்கூடிய நாகசக்தி. அந்த நாகசக்தியை வணங்கும் விதிமுறைகள் என்னவென்றால், ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் நாகம்மா கோயில், நாகசக்தி எல்லாமே இருக்குது. ஆனால் அதை வணங்கக்கூடிய விதிமுறைகள் சரிமுறை வணங்கி வந்தால் முன்னோர் சாபத்திலிருந்து நிவர்த்தி ஆகுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் மற்றும் பல பிரச்சனைகள், குடிபோதைகள், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள்லாம் அந்த ஒரு சக்தி மாற்றுதுங்கிறது உண்மையான விஷயம். நான் உணர்ந்தது. ஆகையால் பொதுவாக எங்கள் முன்னோர்களில் சொல்லும்போது, எங்கள் பாட்டி அப்பா பார்த்த பாட்டியம்மா சந்திரமாரி அம்மனுக்கு இந்த கும்மிப்பாட்டு இந்த மாதிரிலாம் பிடிப்பாங்க. எங்கள் தாத்தா அவங்கெல்லாம் ஒரு ஆலயத்திற்கான ஒரு வேலைகள் நிறையா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால என்னென்னா, எல்லா கோயிலையும் ஓம் சக்தி, பராசக்தி அப்படிம்பாங்க. அது மாதிரி என்னென்னா, ஒரு தூய மனமந்திரமாக, ஒரு மாளிகை மனம் கவர்ந்த மந்திரமாக ஓம் சக்தி என்றால் பொதுவாக நீங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கள். ஓம் சக்தி நாக சந்தனமாரி சக்தி என்று நீங்கள் கூறி பாருங்கள். ஒரு நாளைக்கு 21 முறை இதை நீங்கள் கூறி வந்தீர்கள்னால், நீங்கள் என்ன காரியத்தை நினைக்கிறீர்கள் அந்த காரியத்தை நினைத்து மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள். காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் 4 to 6, இது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில். அந்த கஷ்டம் பொருட்படுத்தாமல் நீங்கள் நம்ம கஷ்டம், வீட்டில் என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மந்திரம்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, சமஸ்கிருதம் கிடையாது, சாதாரண தமிழ் தான். ஓம் சக்தி நாக சந்தனமாரி சக்தி அப்படின்னு நீங்கள் 21 முறை சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஏன் இதை கூறுகிறேன் என்றால், நான் உணர்ந்த உண்மை, நான் அனைவருக்கும் இதை உணர்த்த வேண்டும் என்பது என்னுடைய உண்மையாக தெரிகிறது. ஒரு ஜாதகத்தில் வலிமை இழந்தால் என்ன பண்ணும், வலிமை இல்லை என்றாலும் அந்த ஒரு கருத்தடிப்படையில் ஒரு பொதுப்படையான தெய்வமாகத்தான் இது கூறுவேன். இப்போ மாரியம்மா, எல்லா சாமியும் எல்லாம் இருப்பாங்க. அது கலந்த கலவையாக சில ஜாதகங்கள் இருந்துச்சுன்னா, அந்த ஜாதக வழிபாட்டிற்கு இந்த நாக சந்திரமாரிங்கிற சக்தியை நீங்கள் வணங்கி வரையில் நிச்சயம் வசந்தமான ஒரு காலங்கள் உருவாகும். இது உங்களுக்கு போக போக இதனுடைய விரிவான விளக்கங்கள் இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளில் இந்த மந்திரத்துடைய சக்தி தெரியும். பொதுவாக ஓம் சக்தி நாக சந்தனமாரி சக்தி, ஓம் சக்தி நாளும் நல்ல நடக்கும் என்று நல்ல கருத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.